Hi guys, welcome to the series of object oriented programming. ஸோ இன்னைக்கு நம்ம ஊப் சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் இன் கிளாஸஸ். ஸோ ஒரு கிளாஸில் எப்படி மெத்தடை கிரியேட் பண்ணுறது, அந்த மெத்தடை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். இன்னைக்கு ஒரு மெத்தட் எப்படி கிளாஸ்குள்ளே கிரியேட் பண்ணி அந்த மெத்தடை எப்படி கால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெத்தட்னா என்ன? ஸோ நம்மக்கிட்ட இங்கே ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸில் 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கே நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சில ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னா ஸ்டூடெண்ட் கிட்டே இருக்கிற டேட்டா, அதாவது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் அபவுட் ஈச் ஸ்டூடெண்ட், அதாவது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் அபவுட் ஈச் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை பற்றி நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை தான் நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நேம் இருக்கலாம், ரோல் நம்பர், ஏஜ், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டேட்டாவை வச்சு அவங்க என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம மெத்தடில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற 5 ஆப்ஜெக்டில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வச்சு அவங்க என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டடி பண்ண போகிறாங்க, இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண போகிறாங்க, இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸாம் ரைட் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த ஆக்ஷன், அதாவது டாஸ்க் ஆர் பிஹேவியர்ஸ் ஈச் ஸ்டூடெண்ட் கேன் டூ, அதாவது டாஸ்க் ஆர் பிஹேவியர் ஈச் ஆப்ஜெக்ட் கேன் டூ, அதை சொல்கிறது தான் நம்ம வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை பற்றின டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஆப்ஜெக்ட் வந்து என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத சொல்கிறதுக்கு நம்ம மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ பைத்தானில் எப்படி இந்த மெத்தட்ஸை கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பைத்தான் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக கிளாஸை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, மெத்தட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், கிளாஸ்க்குள்ளே கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ கிளாஸ்க்குள்ளே கிரியேட் பண்ணால் அது வந்து கிளாஸ் ஃபங்க்ஷன், இல்லை தனியாக கிரியேட் பண்ணால் வெறும் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ டெஃப், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து கிரீட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். கிரீட். ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, நான் ஏதாவது கொடுத்துக்கிறேன், பிரிண்ட் ஹலோ. ஸோ இப்போ நான் வந்து ஒரு மெத்தடை கொடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தடை நான் எப்படி கால் பண்ண போகிறேன்னா, அந்த மெத்தடோட நேம் வச்சு நான் கால் பண்ண போகிறேன். இப்போ சும்மா நான் வந்து கிரேட் அப்புறம் பேரந்தசிஸ் போட்டேன்னா எனக்கு வந்து இந்த மெத்தட் கால் ஆகிடும். இப்போ நான் இந்த மெத்தடை ரன் பண்ணி பார்க்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்ற ஒரு அவுட்புட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு மெத்தடு. இதே மெத்தடை நம்ம கிளாஸ்க்குள்ளே போட போகிறோம். இப்போது இதே மெத்தடை நான் கிளாஸ் யூஸ் பண்ணி போட போகிறேன். ஸோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இது வந்து கிளாஸ்ன்றதுனால நம்மளுக்கு பேரந்தஸ் தேவைப்படாது. ஸோ இதே மெத்தடை நான் எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ டெஃப் கிரேட். இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ வெல்கம் டு பைத்தான். ஸோ இதுதான் கிளாஸ்க்குள்ளே கிரியேட் பண்ணுற மெத்தட். இப்போ நான் வெளியில் போட்ட அதே மெத்தட் தான் இப்போ நான் கிளாஸ்க்குள்ளேயே போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி ஒரு கிளாஸ்க்கான மெத்தடாக மாற்றுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக நம்ம அந்த மெத்தடை கால் பண்ணோம்னா நார்மலாக கிரீட்னு போட்டு பேரந்தசிஸ் போட்டு நம்ம அந்த மெத்தடை கால் பண்ணிடுவோம். இதே ஒரு கிளாஸோடைய மெத்தடுன்றதுனால நம்ம அந்த மெத்தடை எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கிளாஸோடைய ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். ஸோ ஒரு கிளாஸோடைய மெத்தடை நம்ம கால் பண்ணால் அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் 1 equal to
ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ்க்கு student1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெத்தடை நான் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி கால் பண்ண போகிறேன். ஸோ student1 டாட் கிரிட். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த கிளாஸினுடைய ஆப்ஜெக்டில் அந்த மெத்தட் வந்து கால் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மெத்தடில் ஆப்ஜெக்ட், அதாவது கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம இங்கே என்ன கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா செல்ஃப் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் செல்ஃப் அப்படின்னு போட்டதுனால நான் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ எனக்கு வந்து அது கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போது இந்த செல்ஃப் தான் இந்த student1. ஸோ எனக்கு இங்கே student1 டாட் கிரீட் அப்படிங்கிறது செல்ஃப் டாட் கிரீட். ஸோ இந்த செல்ஃப் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா student1 ரெஃபர் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு கிளாஸில் மெத்தடு கிரியேட் பண்ணுவோம். அந்த மெத்தடை ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு மெத்தடு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நார்மலாக நான் வெறும் மெத்தடு மட்டும் கொடுத்துருக்கேன். இதே ஒரு ஆப்ஜெக்டோடைய இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணலாம், ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கொடுத்துக்கணும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நான் எப்படி கொடுப்பேன்னா நம்ம வந்து அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்ன கன்ஸ்ட்ரக்டர்? டெஃப் இன்இட், அப்புறமா வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்க்காக செல்ஃப். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ன்றது கிளாஸ்ன்றதுனால நான் வந்து நேம் மார்க்ஸ் அப்படி ஒரு 2 வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். அடுத்ததா செல்ஃப் டாட் மார்க் ஈக்குவல் டு மார்க். ஸோ நான் இங்கே செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் மார்க்னு கொடுத்துட்டேன். இதே நான் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்னால் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கொடுத்துட்டேன்னா நான் எங்கள் ஸ்டூடெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது, அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் அதோட வேல்யூஸ் பாஸ் பண்ணி நான் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு என்னென்ன இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கோ அதை நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா நேம், அடுத்ததாக என்ன இருக்குன்னா மார்க்ஸ். ஸோ நான் இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த நேம்னுடைய வேல்யூ மார்க்கினுடைய வேல்யூ நான் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் கொடுத்துக்கலாம். ஸோ நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்குன்றதுனால நான் உள்ளே கொடுத்துக்கிறேன் டபுள் கோட்ஸ்குள்ளே. ஸோ ஆரோ அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டேன். இப்போது மார்க் வந்து ஒரு 95 நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இன்னொரு மெத்தடு கிரியேட் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு மெத்தட், ஸோ டெஃப் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டிஸ்பிளே. நம்மளுக்கு என்ன வேணும், இந்த மார்க்கையும் நேமையும் வந்து டிஸ்பிளே பண்ணும். அதுக்காக நம்ம டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே, இப்போ நம்ம என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம்னா பிரிண்ட். ஸோ பிரிண்டில் நேம், ஸோ நேம் கமா. ஸோ இப்போ எனக்கு நேமை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஆனால் எதனுடைய நேமை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்னா ஆப்ஜெக்டுடைய நேமை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு இந்த மெத்தடில் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக நான் என்ன கொடுக்க போகிறேன்னா செல்ஃப். ஸோ இந்த செல்ஃப்ன்றது என்ன பண்ணணும்னா இப்போ நான் வந்து ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வரும்போதும் அந்த ஸ்டூடெண்ட், அதாவது அந்த கரண்ட் ஆப்ஜெக்டை அது வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ இங்கன்னா செல்ஃப் டாட் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததான் வந்து மார்க்கையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ மார்க் கமா செல்ஃப் டாட் மார்க். ஸோ இப்போ நான் ஒரு டிஸ்பிளேன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நேமையும் மார்க்கையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எதனுடைய நேம் மார்க்குன்னா ஆப்ஜெக்டுடைய நேமையும் மார்க்கையும். ஸோ இங்கே நான் student1க்கு வந்து 2 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஆரோன்றது நேம், 95ன்றது மார்க். இப்போ எனக்கு அது ரெண்டுமே டிஸ்பிளே ஆக போகுது அவுட்புட் கன்சோலில்.
ஸோ இப்போ நான் அதை எப்படி பிரிண்ட் பண்ணுவேன் அப்படின்னா அந்த மெத்தனுடைய நேமை எங்கள் ஆப்ஜெக்டில் நம்ம கொடுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் ஒன்றுன்றது என்னுடைய ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட் டாட் டிஸ்பிளே. ஸோ இங்கே இந்த மெத்தடை கால் பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே, அதாவது டிஸ்பிளேக்குள்ளே வந்து நம்ம வந்து செல்ஃப்ன்ற வேர்டு யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம அது ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறப்போ மட்டும் மறக்காமல் செல்ஃப்ன்றதை போட்டுக்கலாம். அதாவது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நம்ம அங்கே கொடுத்துடணும். கரண்ட் ஆப்ஜெக்டுடைய ரெஃபரன்ஸை ஏதாவது ஒரு வேர்டாக அங்கே கொடுத்துடணும். அது கால் பண்ணுறப்ப நம்ம அது கொடுக்க தேவையில்ல. சிம்பிளி அந்த மெத்தடை மட்டும் நம்ம கால் பண்ணால் போதும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஏரோ, மார்க்ன்றது வந்து 95 எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அது எந்த மெத்தடில் இருந்துன்னா டிஸ்பிளே மெத்தடில் இருந்து. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஒரு மெத்தடுக்குள்ளே எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நான் மார்க் அண்ட் நேமை வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே. ஸோ அங்கே க்ரியேட் பண்ண வேரியபிளை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண வேரியபிளோ இல்லை டேட்டாலேயோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்காங்கன்னா அந்த கிளாஸில் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டுடைய வேல்யூ வந்து நம்ம மாற்றணும். மார்க் வந்து எனக்கு வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இப்போ 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மார்க் ஆட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம ஒரு மார்க் ஆட் பண்ணுறது இல்லை மைனஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மார்க்கில் சேஞ்சஸ் இருக்கோ, அப்டேஷன் இருக்கோ, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்டில் நம்ம அந்த ஃபங்க்ஷனை, அதாவது அந்த மெத்தடை கால் பண்ணோன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஆக்சுவலாக ஒரு மெத்தட்னா என்னன்னா, மெத்தட்ன்றது ஒரு லைன் ஆஃப் கோட்ஸ் விச் டூ ஆக்ஷன் ரிப்பீட்டட்லி. அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக கோடு எழுத தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த மெத்தடுக்குள்ளே கொடுத்துட்டு இந்த மெத்தடை கால் பண்ணால் மட்டும் போதும். நம்ம எத்தனை தடவை வேணாலும் எத்தனை ஆப்ஜெக்ட்டுக்கு வேணாலும் இந்த சேம் மெத்தடை நம்ம ரன் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா இந்த செல்ஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி. இந்த செல்ஃப் கீவேர்டுன்றது இதே நான் வந்து ஸ்டூடெண்ட் டாட் ஒன் டாட் டிஸ்பிளேன்னு போட்டப்போ எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஒன்று வந்து செல்ஃபாக கன்சிடர் பண்ணும், அதாவது கரண்ட் ஆப்ஜெக்டாக. இதே எனக்கு ஸ்டூடெண்ட் 2ன்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் இருந்திருந்தால், ஸோ அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகிறப்போ அது வந்து அந்த செல்ஃப் வந்து ஸ்டூடெண்ட் 2வை தான் கரண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ டெஃப் ஆட் மார்க்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஆட் மார்க்ஸ் எதனுடைய மார்க்ஸ் ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஆப்ஜெக்டுடைய மார்க்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எது எப்படி ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா செல்ஃப். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த செல்ஃப்ன்றது ஒரு கீவேர்ட் கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் வேறு என்ன வேர்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் யூஸ்வலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப். அது போட்டிங்கன்னா குளோபலி வந்து அது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், கரண்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்னு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ மார்க்ஸ் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ செல்ஃப் டாட் மார்க்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒரு 5 மார்க்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட் 1 டாட் ஆட் மார்க்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்கை மறுபடியும் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் 1 டாட் டிஸ்பிளே. ஸோ இப்போ நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது. சாரி, நான் வந்து மார்க்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ண போது பார்த்தீங்கன்னா மார்க்குன்னு தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே எஸ் கூட சேர்த்ததுனால நம்மளுக்கு எரர் வருது. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 மார்க்ஸ் ஆட் ஆகி எனக்கு 100ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு 95 இருந்துருச்சு. அடுத்து நான் வந்து ஆட் மார்க்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து தான் எனக்கு மார்க் மாறிடுச்சு. இதே நீங்கள் ஒரு யூசருடைய இன்புட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கை வந்து எனக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் வேல்யூவால் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கே அந்த
ரெஃபரன்ஸுக்கு பக்கத்தில் வந்து வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் எந்த வேல்யூவில் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே டெஃப் மார்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ நம்மளுக்கு ஆட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னா 5, 10 அப்படின்னா 10. ஸோ நான் 5 கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட் மார்க்ஸ் 5ன்னா நம்மளுக்கு 5 ஆட் ஆகி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 5. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி அந்த மெத்தடை ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம கால் பண்ணுறோம். அப்புறமா அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதாவது அந்த ஆப்ஜெக்டினுடைய டேட்டாவை மெத்தடை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுங்கள். என்னென்னா ஒரு பேங்க்குன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க்கில் வந்து இனிஷியல் அமௌண்ட் வந்து ஒரு 1000 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதை டெபாசிட் பண்ணுறீங்க. ஸோ இன்னும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற அமௌண்ட், அப்புறமா டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் என்ன அமௌண்ட் இருக்குன்றத நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ தேங்க்யூ.